டா வின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 50. அடையாளமிடப்படாத பியட் சேடான் காரானது கேண்டல்போ கோட்டையை விட்டு புறப்பட்டு ஆல்பன் மலை வழியாக பாம்பு போல் பள்ளத்தாக்கை நோக்கி கீழிறங்கியது. பின்னருகில் இருந்த பிஷப் அரிங்காரோசா சிரித்து கொண்டே தன் மடியில் இருந்த பெட்டியிலுள்ள பத்திரங்களின் கனத்தை உணர்ந்தார். மேலும் அவரும் டீச்சரும் பரிவர்த்தனை செய்து கொள்ள எவ்வளவு காலம் தேவை என்று யோசித்தார். 2 கோடி யூரோ பணம், அதன் மதிப்பை விட அதிகமாக அரிங்காரோசா வாங்க போறார். ரோம் நகரை நோக்கி கார் விரைந்தபோது அரிங்காரோசா தன்னை டீச்சர் இன்னும் ஏன் தொடர்பு கொள்ளவில்லை என ஆச்சரியப்பட்டார். தன் அங்கியிலிருந்து செல்போனை உருவி சிக்னலை சோதித்தார். சிக்னல் கொஞ்சம் கூட இல்லை. இந்த இடத்தில் செல்போன் சேவைகள் விட்டுவிட்டுதான் வரும். கண்ணாடியில் அவரை பார்த்து கொண்டே ஓட்டுநர் சொன்னான். 5 நிமிடத்தில் மலையை விட்டு இறங்கிவிடுவோம். பிறகு செல்போன் சேவைகள் நன்கு வேலை செய்யும். நன்றி என்று கூறிவிட்டு சற்றென்று உதித்த கவலையில் அரிங்காரோசா மூழ்கி போனார். மலையில் செல்போன் தொடர்பு இல்லையா? ஒருவேளை இவ்வளவு நேரமாக டீச்சர் அவரை தொடர்பு கொள்ள முயன்றிருக்கலாம். இல்லை, ஏதேனும் பெரும் தவறு நிகழ்ந்திருக்கலாம். அவசரமாக போனில் தவறிய அழைப்புகளை சோதித்தார். ஒன்றும் இல்லை. மறுபடியும் டீச்சர் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை அனுப்ப மாட்டார் என்பதை உணர்ந்தார். தொலைத்தொடர்புகளில் அவர் எச்சரிக்கை வந்த மனிதர். நவீன உலகில் வெளிப்படையாக பேசுவது எத்தகைய ஆபத்து என்பதை மற்ற எல்லோரையும் விட டீச்சருக்கு நன்கு தெரியும். அவர் தெரிந்து கொண்ட ரகசியங்கள் எல்லாம் மின்னணு சாதனங்கள் வாயிலாகத்தானே. இக்காரணத்திற்காகத்தான் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. துரதிருஷ்டவசமாக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எந்த ஒரு தொடர்பு எண்ணையும் அவர் அரிங்காரோசாவிடம் தரவில்லை. நான் மட்டுமே தொடர்பு கொள்வேன், டீச்சர் அவரிடம் சொல்லி வைத்தார். எனவே செல்போனை பக்கத்திலே வைத்திருங்கள். இப்பொழுது அரிங்காரோசாவின் செல்போன் சரியாக வேலை செய்யவில்லை. எனவே டீச்சர் அவருக்கு தொடர்ந்து போன் செய்தும் அவர் எடுக்கவில்லை எனில் அவர் என்ன நினைப்பார் என்று பயந்தார். ஏதோ தவறு நிகழ்ந்திருக்கலாம் என அவர் நினைக்கும் கூடும். அல்லது பத்திரங்களை பெற நான் தவறிவிட்டேன். பிஷப்புக்கு மெலிதாக வேர்க்க ஆரம்பித்தது. அல்லது பணத்தை எடுத்துக்கொண்டு நான் ஓடிவிட்டேன்.